ஒருத்தர் வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு காசு முடிஞ்சு போடுங்கன்னு சொல்றாரு குழந்தை பிறக்கிறதுக்கு. ஏன்னா அவர் அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்ல, அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க, நான் வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு நான் காசு முடிஞ்சு போட்டேன் குழந்தை பிறந்துச்சுன்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப அவர் இந்த இடத்துல ஜாதகம் பார்க்க வரீங்க, போறப்ப மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு போங்க, நல்லது நடக்கும் சார் சொல்றேன். இது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல, ஆம்பளஸா தான் இருக்கு. இதுவும் நடக்காது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனா கபாலீஸ்வரர் நீங்க கும்பிட்டு தான் போக முடியும் தவிர புத்தி இருக்குது, சிந்தனை இருக்குது, கை இருக்குது, அதை தாண்டி விதியும் இருக்குது. நீங்க என்ன இருந்தாலும் விதியை தாண்டி ஓட முடியாது. கை இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்ய முடியாதுல்ல. விதியை மதியால் வெல்லலாம். அது விதியை மதியால். முருகன் கோயில்ல திருச்செந்தூர்ல போய் கடல்ல குடிச்சிட்டு பௌர்ணமி அன்னைக்கு மல்லாக்கா பார்த்து படுத்து இருந்துட்டு அடுத்த நாள் போய் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஒருத்தர் வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு காசு முடிஞ்சு போடுங்கன்னு சொல்றாரு குழந்தை பிறக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு குழந்தை இல்ல, அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க, நான் வந்து செல்லியம்மன் கோயிலுக்கு நான் காசு முடிஞ்சு போட்டேன் குழந்தை பிறந்துச்சுன்னு ஒருத்தவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப அவர் இதை செய்யறாரு. அப்ப நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? சொல்லுவாரு. ஆனா அது உண்மையா பொய்யான்றது இங்க மேட்டர் கிடையாது. அவர் ஜோசியரா இருக்கிறாரு, குழந்தை பிறக்கலன்ற சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு, ஆமான்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப அவர் வந்து ரெமெடி என்ன சொல்றாருன்னா அவருக்கு தெரிந்த ரெமெடியை சொல்றாரு. ஜோசியத்துக்கும் அந்த ரெமெடிக்கும் தொடர்பு இல்ல, இது இவருடைய நம்பிக்கை. அப்ப இது எப்படி சார் ஆரம்பிச்சது? இது நம்பிக்கை பயத்துல ஆரம்பிச்சது, ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சது. ஆரம்பத்துல இது இல்ல, ஜோசியத்துல ஆரம்பத்துல இப்பயுமே ஜோசியத்து புக்குகள்ல கிடையாது. இவங்க எழுதின புக்குகள்ல தான் இருக்கு. ஆதிகால ஜோசிய புக்குல அந்த பரிகாரம்ங்கிறது கிடையாது. பிரிகத் பரகாசார ஜோசியத்திலையும் சரி, ஜெயமணி சூத்திரத்துல எல்லாத்திலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா பரிகாரம் என்பது கிடையாது. ஜோதிடம் என்பது எடுத்துரைப்பது. அதனாலதான் ஹோரோ ரீடிங்னு சொன்னாங்க, படிச்சு சொல்றதுதான் ஜோசியம். இங்க பரிகாரங்கள் கிடையாது. அப்ப பரிகாரங்கள் கிடையாததுனாலதான் இங்க ஜோசியத்துக்கு இவ்வளவு வேல்யூ. அப்ப ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பரிகாரம் செஞ்சாச்சுன்னா பேக்கேஜ் கொடுத்துடலாம்ல. குழந்தையில எத்தனை 6 வேக்சின், 18வது நாள், 30வது நாள், 40வது நாள், 6 மாசத்துல ஒரு வேக்சின் போடுற மாதிரி பிறந்தோடனே இந்த இடத்துல ஒரு பேக்கேஜ் பரிகாரம், 12 வயசுல ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே என்ன ஆகலாம், கல்யாணம் கரெக்டா ஆயிரும், குழந்தை கரெக்டா பெற்றுக்கலாம், படிப்பு நல்லா வந்துடும் அப்படி சொல்றாங்க. இதுல இது வந்து ஒரு ஜாதத்துல கூடிய குறைகள். நான் சொல்றது உங்களுக்கு ஒரு குறை இருக்கு, எனக்கு ஒரு குறை இருக்கு, அந்த இதுக்காக சிறப்பு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒன்னொரு பொது பரிகாரம் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு பரிகாரம். இப்ப லேட்டஸ்டா டிவில ஓட்டிட்டு இருக்கிறதெல்லாம் கோடீஸ்வரன் ஆகிறது, அவர் செஞ்ச கோடீஸ்வரன் ஆயிடலாம், அதை செஞ்சிருக்கலாம். இன்னொரு விஷயம், இப்ப முருகன் கோயில்ல திருச்செந்தூர்ல போய் கடல்ல குடிச்சிட்டு பௌர்ணமி அன்னைக்கு மல்லாக்கா பார்த்து படுத்து இருந்துட்டு அடுத்த நாள் போய் சாமி கும்பிட்டு தான் கோடீஸ்வரன் ஆயிடலாம் ஒரு வாரத்துக்குள்ளன்னு சொல்றான். இப்போ நான் என்ன கேட்டேன்னா, உன் பிள்ளை ஏன்டா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன்னு கேட்டேன். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு உன் பிள்ளை அனுப்பிச்சா நேரா திருச்செந்தூர்ல பிச்சை எடுக்க விடலாம், திருச்செந்தூர் பீச்லேயே படுத்து அங்கேயே சுத்துறான்னு சொல்லிடலாம்ல. முறத்து கோடீஸ்வரன் ஆயிடுவான்ல இங்க ஊருக்கு வரும்போதெல்லாம். அப்ப என்ன, கடவுளை நான் இப்ப கடவுளை அசிங்கப்படுத்துறது நானா அவனானா அவன் தான். கடவுளுக்கு எவ்வளவு புனிதமான இடத்த கொடுக்குறோம், நம்ம கடவுள்கிட்ட நம்ம எதையுமே கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, கடவுளிடம் வேண்டுவது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் உலகத்தார் அனைவரும் நன்றதாக இருக்கணும்னு வேண்டிக்கணும். தனி ஒரு மனிதனுக்கு வேண்டுறதுல கடவுளுக்கு விருப்பம் இல்ல, அதனால எனக்கும் அதுல விருப்பம் இல்ல. அந்த கூட்டத்துல நீயும் ஒரு ஆள்ன்றனால எல்லாரும் நல்லா இருப்ப, நீயும் நல்லா இருப்பேன்னு வேண்டிக்கங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இறைவனுக்கு எல்லாம் தெரியும்ல, நம்மளுக்கு என்ன செய்யணும்ன்றது அவர் தெரியும், எல்லாமே பிரார்த்தனை பண்ணி செஞ்சுட்டாருல, திட்டம் தானே கரெக்ட் போகுது. அப்ப என்னன்னா பரிகாரம் என்பது, நான் சொல்றது என்னன்னா, ஒரு கோயிலுக்கு போங்க, ஒரு அன்னதானம் பண்ணுங்க. ஒருத்தர் வராரு, சார் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படிங்கிறாரு. உங்க குழந்தை பிறந்த அன்னைக்கு உங்க ஊரு பகுதியில ஏதாச்சும் ஒரு அநாத விடுதியில ஒரு 100 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னா ஒரு மன திருப்திக்காக அவர் என்ன செய்யறாரு. அவருக்கும் அது மன திருப்தி தான். அந்த குழந்தை பேசுதோ பேசலையோ, அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாதோ சரியாகலையோ, ஒரு 100 குழந்தை சாப்பிடுச்சுல, அதுல அவருக்கு திருப்தி. இந்த மாதிரி பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய இயலாமையினால் வர்றது. அந்த ஜோசியர் வந்து அதை பேசி சமாளிக்க முடியாம ஏதாச்சும் ஒன்று சொல்றாருன்னு அர்த்தம். அது பெரிய பாதிப்புல ஏற்படுது. இப்ப நீங்க வரீங்க என்கிட்ட, நீங்க இந்த இடத்துல ஜாதகம் பார்க்க வரீங்க, போறப்ப மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு போங்க, நல்லது நடக்கும் சார் சொல்றேன். இது உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்ல, ஆம்பளஸா தான் இருக்கு. கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போனா கபாலீஸ்வரர் நீங்க கும்பிட்டு தான் போக முடியும் தவிர எல்லாம் நடக்கிறதா இருந்தா எல்லாரும் கபாலீஸ்வரர் கோயில தான் படுத்து கிடப்பான். கோயில் என்பது நமக்கு ஆன்மீகம் பற்றிய சம்பந்தமான விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு இடம். வாழ்க்கையை வந்து நிம்மதியா வாழ்றதுக்கான, வாழ்க்கையை எப்படி நிம்மதியா வாழ்வீங்க? அப்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாததான். வாழ்க்கை நிம்மதியா வாழ்னா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு சடையெல்லாம் வச்சுட்டு ஒரு நித்யானந்தன் ஒரு சாமியா இருந்தார், டிவில எல்லாம் பேசுறாரு, சந்தோஷமாக செத்து போகுங்க. அதுதான் வாழ்க்கை நிம்மதியான வாழ முடியாது. ஒரு கதை இருக்குங்க, நான் ஏற்கனவே சொன்ன கதை தான். ஒரு ஆள் வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து முடியாத அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க, அவங்களால கட்டவே முடியல. இனிமேல் சாகுறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு முடிச்சுக்கிறாங்க ஜோலியை. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சுறாங்க. என் கடனா தீக்க வந்த குழந்தைடா நீன்னு சொல்றான். அவன் செத்தவங்க வந்து பிறந்துக்கான். புரிஞ்சுட்டீங்களா? விதி விடாது.
விரட்டி விரட்டி அடிக்கும். கோயிலுக்கு போறது எதுக்குன்னா நம்மளுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இந்த உயிர் என்ன ஆகுறது, நம்மளுடைய பிறவி கோளாறுகளை பத்தி பேசுறது. இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தான் செய்யணும். இந்த கை எதுக்கு கொடுத்துருக்கு, செய்யறது தான் கொடுத்துருக்குது. புத்தி இருக்குது, சிந்தனை இருக்குது, கை இருக்குது, அதை தாண்டி விதியும் இருக்குது. நீங்க என்ன இருந்தாலும் விதியை தாண்டி ஓட முடியாது. கை இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் செய்ய முடியாதுல்ல. விதியை மதியால் வெல்லலாம். அது விதியை மதியால் கண்டிப்பா வெல்லலாம். மதியை யார் வெல்றது? மதி கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கிறீங்களா, இல்ல மதி உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? மதியை ஃபர்ஸ்ட் அப்ப ஔவையார் சொன்னது. ஔவையார் வந்து மதி உங்க கண்ட்ரோல்ல இருந்தா தானே மதியால் வெல்லலாம். நீங்க மதி கண்ட்ரோல்ல தான் நம்ம 2 பேருமே இருக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு மனம் போன போக்குல தானே போயிட்டு இருக்கோம். மனமே நம்ம போக்குக்கு வரணும்ல ஃபர்ஸ்ட். அப்ப மனதை கட்டியாள தெரிந்தவன் தான் வந்து விதியை கட்டியாள முடியும். அப்ப அது வேற சாப்டர். அது உள்ள அது முடியாது, நம்ம சிந்திக்க கூட முடியாது. மனசு இல்லாம எப்படி சிந்திக்கிறது, மனசு இல்லாம எப்படி ஒர்க் பண்றது? மனசுல தானே ஒர்க் பண்றோம். மனசை கடந்து ஒரு வாழ்க்கை இருக்குன்றத அவங்க சொல்றாங்க. அப்ப சரியா புரிஞ்சுக்கிறது, கோயிலுக்கு போனா சந்தோஷம்லாம் கிடைக்காது. கோயிலுக்கு போனா அடுத்த லைஃப் எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, ஆன்மா அப்படிங்கிறது எப்படி கட்டுப்பட்டு இருக்கு, இது எப்படி போகுது, பிறவி பயன்கள் என்பது என்ன, பிறவி கடல் என்பது என்னன்றதுக்கான விளக்கங்களை கோயில்களை சொல்லுவாங்க. தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உயிருக்கான விளக்கம் அது. இது உடம்புக்கான இந்த வாழ்க்கைக்கான விளக்கத்தை நம்ம தான் வெளியே தேடிக்கிறோம். அப்ப கோயிலுக்கு போயிட்டு போங்க, ஒரு அன்னதானம் போடுங்க, ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றத நான் வந்து தவறா சொல்லல. அது வந்து என்னன்னா ஒரு மனசை திருப்திப்படுத்துறதுக்காக. இங்க இருந்து திருச்சி போற வரைக்கும் போர் அடிக்குமே, என்ன செய்யணும், ஒரு பாப்கார்ன் பாக்கெட் வாங்கி கொடுத்த மாதிரி தின்னுகிட்டே போ, அவ்வளவுதான், போற வரைக்கும் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதை தொடர்ந்து வரக்கூடிய இந்த கோயிலுக்கு போங்க, மசாலா பாக்கெட்டை பரிசுல வச்சுக்கோங்க, குறிப்பிட்டு இந்த 9 கோயில் எழுதி கொடுப்பான். இந்த 9 கோயில் ஒரே நாள்ல போயிட்டு வீட்டுக்கு வரணும். அந்த 9 கோயிலும் பர்ஃபெக்டா ஒருத்தனை போய் சந்திக்கணும். அங்க போய் கேட்டேன் 25,000 கேட்பான். அவனுக்கு 20,000 கொடுத்தனே 12,000 அவனுக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவான். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இங்க இருந்து எல்லாரும் காசிக்கு போனோம். சனி கேது சேர்ந்து இருக்குது, 4-7-10 கேது இருக்குது, ராகு கேதுக்கு ஒரு பக்கமா சனி இருக்குதுன்னா கரும தோசை ஜாதகம். காசிக்கு போகணும், காசிக்கு 7 பேருக்கு கம்மி இல்லாம போகணும், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஃபிளைட் டிக்கெட் எடுத்துட்டு வாங்குவான். ஃபிளைட் டிக்கெட் எடுத்து ஃபிளைட் டிக்கெட் பின்னாலதான் எழுதுவார் அந்த கணக்கெல்லாம். யாரை போய் சந்திக்கணும், என்ன குரூப்ல சந்திக்கணும், எங்க போய் பிச்சை எடுக்கணும். இது நடக்குதுங்க. இப்ப நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து பிச்சை எடுக்க போறான். இது எல்லாமே ஒரு பிசினஸ். இது ஆரம்பத்துல பிசினஸ் தானே. அப்ப மாஃபியா தானே இது. அப்ப இங்க இருந்து நீங்க அன்னபூர்ணி கோயிலுக்கு போய் அன்னபூர்ணி கோயில காவி கட்டி பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுத்து அன்னைக்கு அதுலயே சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் போய் காசி விஸ்வநாதர் கோயில் இல்ல பண்ணிட்டு அடுத்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துடணும். இது வந்து ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் பண்ணா தான் உங்களுக்கு வாழ்க்கையே இருக்கும், வாழ்க்கை நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப இதெல்லாம் ஃப்ராடு வேலை. இப்ப நீங்க விதிப்படி தான் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எதுவுமே இல்ல. இது வந்து விதியை மாத்துறது இல்லை இல்லைங்களா? இப்ப எனக்கு வந்து ஒரு நோய் இருக்குன்னா, எனக்கு ஒரு நோய் இருக்குனாக்கா நான் வந்து சரி எனக்கு விதிப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகாம இருந்துடலாம், இல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். அப்படி இருக்கும்போது நான் அமைதியா இருந்துட்டாக்கா செத்து போயிருவேன். ஆமா ஆமா. போனா காப்பாற்றப்படுவேன், இல்லைன்னா செத்தும் போவேன். கண்டிப்பா. இப்ப இந்த 3 ஆப்ஷன்ல நான் இது எப்படி சார்? இது வந்து என்னன்னாங்க, இது வந்து ஒரு பசிக்கு சாப்பிடுற மாதிரி. இது வந்து என்னன்னா உங்களுக்கு உடலுக்கு நீங்க செஞ்சுக்கிறீங்க. விதியை டோட்டல் விதியை மாத்த முடியாது உங்களால. இந்த மருந்து எடுத்துக்கிறது, ஹாஸ்பிட்டல் போறது, இதெல்லாம் விதியை மாத்துறது கிடையாது. எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல பிரச்சனைன்றது பிரச்சனை இருக்கும். தள்ளி போடுறதானே தவிர ஆனா வலியை குறைச்சுக்கிறதானே தவிர பிராக்டிகலா பார்க்கும்போது இது வந்து பரிகாரமா வராது. ஹாஸ்பிட்டல் போறது பரிகாரமா வராது. சரிங்களா? ஒருத்தனுக்கு விதி சாகணும்னா அவன் சாத்துருவான், அவனுக்கு நோய் வரணும்னா வந்துடும். அந்த நோய்க்காக போராடணும்ன்றது அவனுக்கு விதி. போராடணும். அது மருந்து தான் சாப்பிடணும். அதனால மருந்துக்கு இது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நம்ம நடக்கிறதெல்லாம் வாழ்க்கை இலகுவாக மாத்திரமே தவிர ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது. அப்ப கல்யாணமே ஆகாதுன்னு ஒருத்தனுக்கு விதி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணா லிவிங் டுகெதர்னு ஒரு லைஃப் ஈஸியா பண்ணிக்கிறான். ஓகேங்களா? இப்ப குழந்தை இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட்டாங்க. இப்ப வந்து டிங்கி அப்படின்னு ஒரு இது வருது. ஓகேங்களா? டுயல் இன்கம் நோ கிட். நோ கிட் 8ன்னு வந்திருக்கு. கடைசி வரைக்கும் குழந்தை பெத்துக்க வேணாம், சம்பாதிக்கலாம்னு சொல்லி. அப்ப என்னன்னா அவனுக்கு விதி அது. அந்த விதியை என்ன சொல்றான்னா பெருமைக்கு வச்சுக்கிறான். இது மாதிரி நம்ம பேரை மாத்திக்கலாமே தவிர விதி கண்டிப்பா நடந்தே தீரும். அப்ப குழந்தை பெத்துக்கு கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் சில டைம்ல விதி இருந்ததுன்னா இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. விதி இருந்து ஆமா கண்டிப்பா பெத்துக்குவான். சரிங்களா? நிறைய பேர் வந்து தப்பா ஏதாச்சும் பண்ணி பெத்துக்கிறாங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில பெத்துவான். அப்ப எல்லாம் விதிப்படி நடக்குதுன்றதுனால இங்க பிரச்சனைகள் விதி மேல போட தேவையில்லை. நீங்க ஏத்துக்கலாம். சில விஷயங்கள் ஏத்துக்க முடியாத போது அதோட போராடி பார்க்கலாம். அதனால ஒரு முயற்சி அப்படிங்கிறது வரைக்கும் போடாமே தவிர எல்லாம் முயற்சி தானே, வாழ்க்கையே முயற்சி தானே. அதனால முயற்சி பண்ணலாம். ஆனா முயற்சியும் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நடக்கும். அது உங்களுடைய விதிக்குள்ளதான் நடக்கும். அப்ப நான் திருப்பி சொல்றது, உழைச்சா சம்பாதிக்கலாம். அப்புறம் ஏன் எல்லாரும் சம்பாதிக்க கஷ்டப்படுறீங்க? ஓகே, அந்த லாஜிக் ஓகே. அப்ப உழைச்சா சம்பாதிக்கலாம். அப்புறம் 3 மணிக்கு எந்திரிச்சா கோடீஸ்வரன் ஆயிரலாம்னு ஒருத்தன் சொல்றான் டிவில. கோயம்பேடு மார்க்கெட்ல 3 மணிக்கு தான் எல்லாரும் கருவேப்பில கட்ட அடிச்சு இறக்கிட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். 3 மணிக்கு நிறைய பேர் 12 மணிக்கு எந்திரிச்சு சம்பாதிக்கிறவன் இருக்கிறான். எல்லாமே வந்து விதிப்படி நடக்குதுனால பரிகாரம் என்பது மனதை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக அப்படின்னா வச்சுக்கலாம், சந்தோஷம். ஆனா அதுக்கு செலவு பண்ணி ஏன் பண்றீங்க? ஒரு கோயிலுக்கு போறீங்க, 4 பேருக்கு நல்லது செய்றீங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நடந்து வரவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத ஒரு பரிகாரமா நீங்க எடுத்துக்கலாம். போய் கோயிலுக்கு போறத விட கோயிலுக்கு போயிட்டு அது ஏதாச்சும் நல்லது செஞ்சுட்டு வந்தா அது பரிகாரமா எடுத்துக்கலாம். அது மன திருப்தியை கொடுக்குமே தவிர வாழ்க்கை என்னமே மாறாது. உங்களுக்கு எப்ப நடக்கணுமோ அப்பதான் நடக்கும். விதின்றத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஒண்ணு தோணுச்சு. இப்ப விதி வந்து
ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி விதி மாறுமா? அப்பல அந்த முடிவே விதிதான். அந்த முடிவே விதிதான். முடிவு மனம், விதிதான் மனம் தான். ஓகேங்களா? விதிப்படிதான் மனம். ஓகேங்களா? இப்ப இது வந்து ஆனா இப்ப நான் வந்து கொஞ்சம் இன்னும் ஆழ்ந்து யோசிக்கும் போது என்ன ஆகுதுனாக்கா, இப்ப விதி வந்து ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு நான் இந்த சைடு போகலாம், இல்ல நான் இந்த சைடு போகலாம், பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நான் எந்த சைடு போறேன்னா அதுதான் விதின்னு சொல்லிட்டு அதை நான் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்கிட்ட அது வந்து விதின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து இல்ல நீங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைங்க, சில விஷயங்கள் முன்னாலே சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகேங்களா? சில விஷயங்கள் தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு பொண்ணு ஜாதகத்தை பாக்குறோம், அந்த பொண்ணுக்கு 3 வயசு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஜோசி நல்லா தெரியும், உங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறேன், இந்த பிள்ளைய பத்தி நான் சங்கடப்பட மாட்டேன், இந்த பிள்ளைய பத்தி தெளிவா சொல்லுங்கிறாரு. சார் சொல்லக்கூடாது, 3 வயசுல சொல்லக்கூடாது. அப்படின்னா 15 வயசுக்கு ஜாதகம் பார்க்க மாட்டேன், அதிலே போட்டே வந்துடும். ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாரு, நான் ஜோசியம் பாக்குறேன் சார், எனக்கு தெரியும், நான் ஜோசியர் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜாதகத்தை கொடுக்குறாரு. இந்த பிள்ளைக்கு 2 கல்யாணம், எப்படி 2 கல்யாணம் கேட்கிறாரு. ஜாதகத்தினுடைய விளக்கத்தை சொல்லியாச்சு, இது இப்படித்தான் 2 கல்யாணம், இது எப்படி நடக்கும்னு கேட்கிறாரு. இந்த பிள்ளைக்கு எப்ப ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கும் அப்படின்னா ஒரு 28 வயசுல நடக்கும். இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு நடக்கும்? ஒரு 25 வருஷம். 2050 அந்த பிள்ளை கல்யாணம் இல்லையா? 2050 கல்யாண சிஸ்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உலகமே மாறி இருக்கும். நான் சொன்னா கூட உங்களுக்கு புரியும். நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தான் யோசிப்பீங்க. அப்ப உலகமே மாறி இருக்கலாம், கல்யாணங்கிற சிஸ்டமே இல்லாம போயிருக்கலாம், இல்லைன்னா வேற மாதிரி கல்யாணமா இருக்கலாம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்ப திருமணம் ஜோசியம் அதுல எப்பவுமே அது மிங்கிள்டா இதான் இருக்கு. ஆனா திருமணம்ன்ற கான்செப்ட் வந்து ஆதி காலத்துல இல்ல. நம்ம வந்து பழங்குடி ஆதி காலம் இல்லைங்க, நம்ம திருமணம்ன்ற வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுறோம். நான் எனக்கு கிளாஸ்ல சொல்றப்ப திருமணம்ன்ற ஒண்ணு இல்ல, இது வந்து நம்மளோட செயற்கை செட்டப் தான். நம்ம ஒருத்தரோட பேர் ஆகுறோம். ஓகே, அதான் பேசுறோம். அப்ப ஒரு லிவிங்ல இருக்கிறவரும் அப்ப அது கண்டிப்பா அதேதான் நான் சொல்றது. ஒருத்தரோட லிவிங்ல இருக்கிறவர் 2 பேரோட லிவிங்ல இருக்காருல்ல. ஓகே, இது வந்து டபுள் லிவிங். ஓகேங்களா? அப்ப என்னன்னா இந்த பொண்ணு 2 பேரோட லிவிங்ல இருக்கும். ஓகே, அது அந்த லிவிங்ன்ற வார்த்தை இப்ப திருமணம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாதா? இப்போ உட்காந்து கற்பனை பண்ண முடியாதுன்னு சொல்றேன். அப்ப சொல்லக்கூடிய விஷயத்தை ஒன்னும் நீங்க புரிஞ்சுக்க முடியாது, சில நேரத்தில் நானே புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நம்ம வந்து ஒரு கற்பனையா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லாம அந்த பிரச்சனை என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல கிரியேட் ஆகும்னு தெரியாது. அப்ப இது ஏவா பியா ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லி விளக்க முடியாது. அப்ப நான் சொல்லி விளக்க முடியாத போது அதுல நீங்க உங்களுக்கு புரியவும் புரியாது. நிறைய விஷயங்கள் நான் சொல்றப்ப உங்களுக்கு புரியாது, ஏன்னா எனக்கே புரியாம தான் சொல்லுவேன். ஏன்னா அது அப்படியே என்னால நான் மை போட்ட மேல பார்க்க மாட்டேன், லாஜிக் அடிப்படையில சொல்லுவேன். சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடலாம், எனக்கும் கூட புரிஞ்சிடலாம். சில விஷயங்கள் 2 பேருக்குமே புரியாம அந்த சப்ஜெக்ட் மட்டும் புரியலாம். அப்ப நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கோர்ட்டு கேஸ்ல மாட்டிக்க போறேன் அப்படின்னு நான் சொல்றேன். கோர்ட்டு கேஸ் நீங்க எப்படி மாட்டுவீங்க? ஏதாவது தப்பு பண்ணும்போது என்ன தப்பு பண்ணலாம்னா நம்மளுக்கு கற்பனை பண்ண முடியாது. அப்ப எல்லா பேரும் திட்டம் போட்டா தப்பு பண்றான் வாழ்க்கையில இல்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் மிஸ்டேக் ஆகலாம். அப்ப என்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவனையும் ஆளை காலி பண்ணி விட்டுருவோமா, திருடுவோமா, கம்பெனில மாட்டிக்குவோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். திடீர்னு ஒருத்தருக்கு அப்படி சொல்லும் போது அவர் என்ன செய்யணும், ஒய்ஃப் கேஸ் போட்டிருக்கு அவர் மேல, டிவோர்ஸ் கேஸ் போட்டிருக்கு. அப்ப கோர்ட்டுக்கு போயிட்டாரா? அப்ப இது எப்படி நான் யோசிச்சு சொல்றது அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பிரிக்கிறப்ப லைவா தான் நம்ம பேசணும். அப்ப சில விஷயங்கள் பேசும்பொழுது நடக்கிறப்ப பேசிக்கலாம்னு தான் விட வேண்டியது. அது நடக்கட்டும் பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு ஒரு கேஸ், அந்த ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, பிரிஞ்சு வந்துட்டாங்க. ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்றேன். அப்ப ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா இன்னைக்கு அது செய்யலாம்னு கேக்குது. சரிங்களா? அப்படி இல்ல, உனக்கு ஆகஸ்ட் தான் மாறணும்னு இருக்குது, ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணு. என்ன நடக்குன்னு சொல்லுங்க. ஆகஸ்ட் தான் முடிவுக்கே வரும், நீ அது வரைக்கும் அமைதியா உட்காருன்னு சொல்றேன். ஏன்னா எனக்குமே அந்த இடத்துல ஒரு முடிவுகள்ல குழப்பம் இருக்குது. ஏன்னா இந்த முடிவு என்ன வரும்னு சொல்லிட்டா என்ன மாதிரி முடிவுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த லேடிக்கு 2 கல்யாணம் இருக்கு. ஆனா ஆகஸ்ட்ல ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றப்ப அந்த இடத்துல ஒண்ணு இதுக்கு அஃபேர் கூட வரலாம். சரிங்களா? அஃபேர் வந்துட்டு இந்த லைஃப் அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்குள்ள கூட இருக்கலாம். அது அன்னைக்கு தானே தெரியும். சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கும், ஏன்னா நான் முடிவெடுக்க முடியாதுல்ல. அப்ப இது என்னன்னா விதி அப்படிங்கிறது நடக்கும். இந்த விதியை கண்டுபிடிக்கிறதுலயோ புரிஞ்சுக்கிறதுலயோ எனக்கு கூட குறைய இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் நடப்பதற்கு 132 காரணிகள் தேவைன்னு சொல்றாங்க. நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு 132 காரணங்கள் பின்னால இருக்கு இயற்கையில. ஆனா இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஜோசியத்துல ஒரு 4 காரணிகளை தான் புரிஞ்சுக்க முடியும். மொத்தம் 128 காரணிகள் யாருக்கும் தெரியாது. அந்த 4 என்னென்ன? நான் சொல்றது 4, நான் உங்களுக்கு அந்த கம்பேரிசனுக்காக சொல்றேன். மொத்தம் 4 காரணிகளை தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்துக்கு. அப்ப 4 காரணிகள்ல மொத்த விஷயத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது. அந்த 4 என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப 128 காரணிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாம பின்னால இருக்கு. அப்ப ஒரு விஷயத்தை நம்மளால தீர்க்கமா முடிவு செய்ய முடியாது. அப்ப அந்த 132 காரணிகள் மொத்தமா ஒரு நாள புரிஞ்சுக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா டொனால்ட் ட்ரம்ப் அங்க போற ஒரு கையெழுத்து, ஏன்னா எல்லாமே அது லாஜிக் தானே. அப்ப எல்லாமே அது காரணம் தான். அப்ப இதை நான் இப்ப புரிஞ்சுக்க முடியாது. அப்ப ஒருத்தருக்கு நான் சொல்றேன், சார் இந்த லைஃப்ல ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்குன்னு சொல்றேன். என்ன டிஃபரெண்ட் சொல்லுங்கன்னு சொல்றாரு. சார் இல்ல சார், உடல் ரீதியா ஏதோ ஒரு பெரிய தொந்தரவு இருக்குன்னு காட்டுது, அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு திடீர்னு தான் நடக்கும்னு சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, சார் நீங்க சரியா சொல்லிட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்க, நான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. சார் இதுல என்ன ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்குது? ஜாதகத்துல அவ்வளவு இல்ல, அப்நார்மலா இருக்கு, உடல் ரீதியாகவோ வாழ்க்கையை சரியா நடத்தி கொண்டு போறதுக்கோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என் பையன் வந்து ஃபாரின்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறான். காலேஜ்ல சைக்கிள்ல காலைல மிஸ்ட் இருக்கும்போது சைக்கிள்ல போயிருக்கான். ஒரு பெரிய போலீஸ் வண்டி வந்து அடிச்சு சுக்குநூறா ஆயிடுச்சு. சைக்கிள அள்ளி போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம், கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறான் பையன் சொல்றாரு.
அப்ப என்னால அதை என்ன செய்ய முடியாது. அவன் சைக்கிள்ல போவான், பைக் வந்து அடிக்கலாம், நம்மளால கற்பனை பண்ண முடியாது. ஆனா ஜாதகத்துல ஏதோ ஒரு அப்நார்மல் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி காட்டுது. அப்ப இது மாதிரி நம்ம அனுமானிக்கிறோம். இப்ப நான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்படிதான் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம நிறைய பேர் எனக்கு சக்தி இருக்குது, மேல இருந்து இறைவன் பேசுறாரு என்ன, ஏன் நான் சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்டே நம்ம நிறைய சேனல் பேசுறாங்க, என்கிட்ட முருகன் பேசுனாங்களான்னு சொன்னாங்க. அப்படின்னா சாத்தியம் இல்ல. முருகன் பேசுறவரை எல்லாத்தையும் பேசிருக்கலாம்ல, ஏன் நம்ம ஜோசியத்தை மட்டும் தான் பேசணுமா? எத்தனையோ கைதிகள் ஒளிஞ்சு ஓடி போயிட்டாங்க. உலக பொருளாதாரம் என்ன ஆகும், தங்கம் என்ன ரேட்டு போகும், அது மாதிரி உலகத்தை உயர்த்துறதுக்கான பேச்சுக்களை முருகன் பேசிருக்கலாம் அவங்ககிட்ட வந்து, இல்லைங்களா? கேன்சருக்கு என்னத்தை தின்னா சரியாகும், இல்லைங்களா? முருகன் உருப்படியா பேசிருக்கலாம்ல. இப்ப என் கல்யாணத்துக்கு மட்டும் தான் முருகன் வந்து உங்கள்கிட்ட பேச வரான்ற மாதிரி கேட்க வேண்டியது. அப்ப இதெல்லாம் அனுமானிக்கிறோம், கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை அனுமானிக்கிறோம். இது லாஜிக் படி அனுமானிக்கிறோம். இது ஒரு துறைக்குள்ள போகும்போது இதுல நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறோம். நீங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா மேலோட்டமா பாக்குறப்ப வேற மாதிரி இருக்கும், அங்க போறப்ப வேற வேற விஷயம் நீங்க கத்துக்கிறீங்கல்ல. ஜோசியத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரும். பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் நுணுக்கமா யோசிக்கிறதுக்கு பாக்குறோம். சில விஷயங்கள் முடியாது, கண்டிப்பா முடியாது, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதை வந்து நீங்க உங்க கண்ட்ரோல்ல விடுறோம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றோம், நடக்கிறப்ப பார்க்கலாம்னு சொல்றோம். இந்த ஜோசியம் என்பது விதிக்குள்ளதான், விதியை தாண்டி ஓட முடியாது. நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, பரிகாரத்துக்கு போங்க, அந்த கோயிலுக்கு பரிகாரத்துக்கு போங்க. நான் ஏற்கனவே அந்த கோயிலுக்கு போனேன் சார், நீங்க சொன்ன மாதிரி போனேன் சார், இல்ல அதுக்கு இன்னும் பவர் உங்களுக்கு ஜாதகத்துல மாறிடுச்சு, கோச்சாரங்க மாதிரி இந்த கோயிலுக்கு போடுவான், ஓகேங்களா? மொத்தம் உங்களை திருப்பி விட்டுட்டே இருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுல போறது சந்தோஷம், நிறைய பேர் கோயிலுக்கு போற சந்தோஷமா இருக்கும். அப்படியால நீங்க போங்க, குறிப்பிட்ட பரிகாரங்களை பண்ணி செலவு பண்ணி காசை வீணடிக்காதீங்க சொல்லலாம். ஜாதகத்துல பரிகாரம்னா என்ன, அது விதினா என்னன்றதை மிகவும் தெளிவாகவும் ஒரு பிராக்டிக்கலாகவும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.